ராஜதேவர் குடும்பத்தார், பூமிநாதன், முத்துலட்சுமி குடும்பத்தார்கள் நாடகத்தை நடத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நாகலி சர்வே வகைராக்களின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? சேர்ந்து மனிதன் வாழும் தெய்வத்தின் கட்டளை யாரு? தெய்வத்தின் கட்டளை யாரு? ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு?
அருமை அருமை அருமையான நாடக விழா, அருமையான திருவிழா. அண்ணன் பெட்டிக்காரர் வாங்க. நன்றி நன்றி நன்றி. அவர் சார்பா நான் சொல்றேன், 2 பேத்துக்கு ஒரே பேர் தான். சுரேஷ்னு சொல்ல எனக்கு தான் கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 2 பேத்துக்கு ஒரே பேர். 2 பேத்துக்கு பேர் ஒண்ணுதான்ப்பா, குடும்பம் வேறையா இருக்குல்ல. ஆனா அவர் மொட்டை அடிச்சிருக்காரு, நீ மொட்டை அடிக்கல. கண்டுபிடிப்பு இருக்குது அப்பா சாமி. அதுதான் ஒண்ணுனே. எதை பத்தி வேணாலும் முடிய பத்தியே யோசி. ஆஹா அருமை, நன்றி 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 நன்றி. அதனால மிகச்சிறப்பான நாடக அமைப்பு, அருமையான ஒரு கிராமம், அருமையான ஒரு ரசிகர்கள். நன்றி முதல்ல தெரிவிக்கணும்னா ஒளிவு நிலையத்துக்கு முதல் நன்றி. ஐயா ஒலி ஒலி சூப்பர். நமக்கு உயிர் நாடியே அவங்க தான். ஒரு மனிதன் உடம்புல மூச்சு இருக்குன்னா, மூச்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மனிதன் சொல்ல மாட்டேன். பாடி என்ன பாடி போனோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒளிவு நிலை இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். அருமை அருமை. திருவிழா வந்து இப்படி களை கட்டுதுன்னா அங்கே வர கருப்புசாமி, அங்கே ஒரு கருப்புசாமி சீர் லைட்டில் இருக்காரு, ஒரு அருவாவை தூக்கிக்கிட்டு. ஆமா, இன்னைக்கு அதே மாதிரி கருப்புசாமி நாடகம் தான் இங்கே. அதை எடுத்து காட்டுறாரு ஒளிவு நிலையம். கெடா குட்டியில காவ கொடுப்பாரு. கடா குட்டி காவலா இல்லை கருதிங்கிறதுல இப்போதானே தின்ன பொருள். நன்றி. அது மாதிரி ஒளிவு நிலையத்துக்கு நன்றி தெரிவித்து, யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாடகத்திற்கு பெரன்பு கொண்ட பெருமதிப்பிற்குரிய உள்ளூர் சேர்ந்த அன்பு ரசிகர்களுக்கும், வெளியூரில் இருந்து நாடகத்தை காண வந்த அன்பு ரசிக உள்ளங்களையும், மற்றும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும், மற்றும் நாடகத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி பொறுப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கூடிய அந்த நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்துள்ள அன்பு குடும்பத்தார்களுக்கும், மற்றும் ஆதரவு கொடுக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கும், கடமையுடன் காவல் புரிய வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்று எங்கள் நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, விரதக்காரரும் ஓர் சேர்த்தார். ஏப்பா நான் வணக்கம்னு வாயில சொன்னா நீங்க என்ன கையிலேயே சொல்றீங்க? வணக்கம். சூப்பர், அருமையான பக்க மேளம். கருணாகரன் வந்தாவே ஒரு கலகலப்பு தான். அவர் வந்தாவே கலகலப்பு உண்டாயிருது. அதேதான். அருமையான நாடக அமைப்பு. நன்றி தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அம்மா விரிச்சு போட்டு உட்காருங்க. ஆத்தா இப்பதான் பாய் உண்டாச்சியா? சரி, நன்றி 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 நன்றி. எல்லாம் இப்ப பாரு மல்லிகைப்பூ மாதிரி கலகலகலகலன்னு இருக்காங்க. நாடகம் ஆரம்பிக்கும் போது இப்படி எல்லாம் முகமலர்ச்சியோடு இருக்கீங்க. பாதி நேரத்துக்கு மேல வாழைப்பூ மாதிரி தொங்கிடாதீங்க. ஆமா, வாழைப்பூ இப்படி தொங்கிட்டே இருக்கு, அப்படி இருக்கப்படாது. மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே மலர்ந்து இருக்கணும், முகமலர்ச்சியா இருக்கணும். ஆமா, ஏன்னா மற்ற நாடகம் மாதிரி யாரு நாடகக்காரங்க கீழே இறங்கி வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு தூங்காதீங்க பாதியில. ஏன்னா இது கருப்பணசாமி நாடகம். ஆமா, 3 கருப்பம் 4 கருப்பசாமி வந்திருக்க மாட்டேங்குது. ஆமா, ஆளுக்கு அங்கிட்டு அருவாளை தூக்கிட்டு அப்படி திடுன்னு வருவாங்க, திடுன்னு போவாங்க. ஆமா, நீங்க பாட்டுல பாப்பாடு விரிச்சுக்கிட்டு தூக்கி அவங்க ஏறி அப்படியே பஞ்சாமிரதம் ஆக்கிட்டு போயிருவாங்க. பார்த்து அக்கினில இறங்குவாங்க. அதனால வந்து யாரும் இந்த படுக்கிற வேலை தூங்குற வேலை வச்சுக்கிறாதீங்க. தயவு செய்து சொல்லிக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சாச்சுங்க. வந்திருக்கிறவங்க பல பேர் பலமான நோக்கத்தில். என்ன நோக்கத்தில்? சில பேர் ஏக்கத்தில். அதன ஏக்கத்தில். சில பேர் தூக்கத்தில். அதன தில் வந்திருப்பாங்க. ஆமாமா, அப்படியே இருக்க கூடாது. ஏக்கம் நோக்கம் தூக்கம். ஆமா, ஏக்கம் நாடகம் பார்க்கிற ஏக்கம், நோக்கம் நோக்கம் சினிமா பார்க்கிற நோக்கம், நோக்கம் பாட்டு கச்சேரி பார்க்கிற நோக்கம், கரகாட்டம் பார்க்கிற நோக்கம், பட்டிமன்றம் நோக்கம். இதுக்கு தான் உன்னை வச்சிருக்கேன். நான் எப்பயுமே ஒரு ஆளை வச்சுக்கிறேன்னா எனக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையும் பண்ணக்கூடாது. சரி, பிரிச்சு போறீங்களே. இனிமேல் போக மாட்டேன்ப்பா. வாங்கணுன்னே பரத்துட்டு கொடுத்துட்றோமா இல்லையா, அந்த மரியாதையை நினைச்சுப்பாரு. அதனால மிக சிறப்பான ஒரு நோக்கம் இருந்தாலும் சில பேர்த்துக்கு ஏக்கம். அதனால ஏக்கம். கல்யாணம் இல்லையேன்னு ஒரு ஏக்கம், குழந்தை இல்லையேன்னு ஒரு ஏக்கம், அவருக்கு வேட்டி நிக்க மாட்டேங்குதேன்னு ஒரு ஏக்கம், எனக்கு இப்படி எல்லாம் தெரியணும்னு ஒரு ஏக்கம், எனக்கு இப்படி எல்லாம் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு ஆசைதான். ஆமா, என்ன பண்ணலாம், நம்மளை நம்பி ஒரு கிராமமே உட்கார்ந்து இருக்குது. ஆமா, அண்ணே கேமரா அவரு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க. அப்பதான் நம்ம சொல்றது என்னன்னு புரியும். எனக்கு வாழ்க்கையில ரொம்ப ஆசை என்ன தெரியுமா, நல்லா ஒரு 2 கோட்டரை போட்டுக்கணும். அப்படியே ஜாலியா தெரியும். என்ன 2 கோட்டர் போடாத ஆள் மாதிரி பேசுறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், மதுரையில் நான் பண்ணாத இம்சையா அப்படிங்கிறனால நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு போல. வேட்டியா போடுப்பா, அவருக்கு பிடிக்கலன்னா விடுங்கப்பா. அவரு தான் நல்ல டிராயர் போட்டிருக்காருல்ல, கருப்பு டிராயர் எப்படி வெளியே தெரியும். வேட்டி என்ன வெள்ளை வேட்டி விடுங்கண்ணே, ஜாலியா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு. நீங்க தனியா ஒரு நாடகம் நடத்தாம உட்காரு, நீங்க விட்டுருங்கண்ணே, அவரை ஜாலியா இருக்கட்டும் விடுங்கப்பா. அதனால என்ன இருக்கு விடுங்க.
அன்னை தெளிவான ஆள் தான். அங்கே வேறு ஜம்முன்னு அவர் தாப்பா இன்னைக்கு நாடகத்துக்கே முதல் பப்புன்னு அவர் தான். அப்படி என்ஜாய் பண்ணணுமியா வாழ்க்கையை பண்ண தெரியல. அதனால நன்றி தெரிவித்து பிறந்த ஊருக்கு மனிதன் புகழை தேடணும். அதுதான் சிறப்பான வாழ்க்கை இல்லையா? அப்படிங்கிறால பிறந்த ஊருக்கு புகழை சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. பார்த்து புட்டா புல்லுக்கட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி, புல்லுக்கட்டை தேடிக்கிட்டு புல்லுக்கட்டை தேடிக்கிட்டு. அங்கே கொம்பு இருக்கு காலையெல்லாம் தெம்பு இருக்காது, இந்த கொம்பு இல்ல காலையிட கொம்பு இருக்காது. உலக போட்டு பாடுகடி, கும்மி அடிச்சு ஆடுகடி, மாரியம்மை கோவிலுக்கு பொங்கலை வைப்ப வாருங்கடி, பொங்கலை வைப்ப வாங்கடி. கைதட்டுங்க அக்கா அம்மா ஐயா அண்ணே தம்பி கைதட்டி உற்சாகம் கொடுங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி மேடை நிகழ்ச்சி நடக்குதுன்னா கைதட்டி உற்சாகம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆமாம் நீங்களாம் கைதட்டணும். உங்களுக்காகத்தான் நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. யாரை நம்பி வந்திருக்காங்க? நம்ம கிராமத்தை நம்பி, இந்த மாதிரி ரசிகர்களை நம்பி வந்திருக்காங்க. நீங்களாம் ஒரு உற்சாகம் கொடுக்கணும். நல்லா பேசும்போது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா நல்லா கைதட்டினீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மாங்க இல்லையா? நல்லா இருந்தா கை தட்டுங்க, இல்லைன்னா கல்ல விட்டு எறிங்க, கல்லுக்கு வலிக்காம. நல்ல பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடு. ராஸ்கோல் கால் உன்னோட சேர்ந்தா இன்னைக்கு நாடகம் என்ன கதியாக போகுது? பெரிய தொல்லையா, உன்னோட தாயா பெரிய தொல்லையா இருக்கு. அதனால நாடகத்தை சிறப்பாக பார்க்கணும். அடிக்கடி அன்பளிப்பெல்லாம் கொடுங்க. 50-100 கொடுக்காம 500-1000 கொடுங்க. ஏன்னா வீடு கட்டுப்பதே வீடு கட்டிட்டு இருக்காரு. ஆமாம், என்ன ஜன்னல் வாங்கி வைக்காம இருக்கிற கொடுங்க. சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா உனக்கு? அன்பளிப்புன்னு கிடக்குற. ஆமாம், அன்பளிப்பு கொடுக்காட்டி பரவாயில்ல. கை செயின், வாட்சு, மோதிரம், தோடு, மூக்குத்தி, காலில் கிடக்கிறது, காலில் கிடக்கிற செருப்பையா இல்லை கொலுசு மிஞ்சி எல்லாம் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. நோ டிஸ்டர்பன்ஸ். அன்பளிப்பே இல்லாட்டி பரவாயில்ல. அமைதியாக இருந்து நாடகத்தை பாருங்க. ஏன்னா அருமையான நாடகம், தெய்வ பக்தி மிகு நாடகம். ஆமாம்மா வச்சிருக்காங்களா இல்லையா? ஆமாம், அதனால சொல்லிடுவோம். நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா நமது இளங்கநேரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாகிய ஸ்ரீ முனியப்பசாமி திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு நமது நாகலிங்க சேர்வை வகையறாக்களை நடத்தக்கூடிய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு நமது இளங்கநேரி மரியாதைக்குரிய திருவாளர் திரு VM ராசுதேவர் மற்றும் திருவாளர் திரு MR பூமிநாதன் முத்துலட்சுமி குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக இன்று நடக்கூடிய நாடகம். அதாவது
நமது நரிக்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் உயர்திரு மரியாதைக்குரிய நமது கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் அருமையாக நடக்கூடிய நாடகம் தெய்வ பக்தி மிகு நாடகம் மகமாயி என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு. எம்மையான நாடகம்ப்பா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு. ஆனால் 2 கருப்பணி சாமி போடுறவங்களுமே நல்ல பெருசாகத்தான் இருக்கிறாங்க. ஆட்டா மாதிரி அருவா மட்டும் வச்சுருக்காங்கப்பா. நல்லா புளிய மரம் மாட்டோமே. அதனால் நாடகத்தை விடிய வரைக்கும் பாருங்கள். அருமையான நாடகம். அதனால் நாடகத்தில் பங்கேற்று நடித்து உங்களை மயிலக்கூடிய நடிகர் நடிகைகள் எங்கள் மரியாதைக்குரிய எங்களது மணப்பாறையைச் சேர்ந்த ஆர் முருகேசன் அவர்கள் இந்த நாடகத்தில் சிவனாக சிவன் வேசன சிவன்னா சிவன் மாதிரியே வருவார். ஆமாம் கழுத்தில் பாம்பெல்லாம் வச்சுருப்பாரு. அதனால் பாருங்க, பாம்பு அடிக்கடி கீழே போச்சுன்னா பக்கத்தில் வீட்டுக்காரங்க அக்காவெல்லாம் கொண்டு வந்து பால் முட்டையெல்லாம் கொடுங்க தயவு செய்து. அதனால் சிவனாக முருகேசன் அவர்கள் பெரிய கருப்புவாக தோன்றவும் காத்து கொண்டிருக்கிறார். எங்கள் மரியாதைக்குரிய மணப்பாறையைச் சேர்ந்த எம் சிவா அவர்கள் இந்த நாடகத்தில் சின்ன கருப்புவாக சேவு கோணாராக காட்சியளிக்க காத்து கொண்டிருக்கிறார். இதற்கிணையாக இசைக்குயில் என்று பல பாடல்களுக்கு விருதினை பெற்ற திண்டுக்கல்லைச் சேர்ந்த எங்களது VKS அமுதா அவர்கள் இந்த நாடகத்திலே தெலுங்காயியாக மகமாயியாக காட்சியளிப்பார். நன்றி நன்றி. இதற்கிணையாக இங்கே திண்டுக்கல்லை சேர்ந்த KP வெள்ளைச்சாமி அவர்கள் கோட்டை பெருமாள் அரக்கன் மைசாசுரன் அரக்கனாக காட்சியளிப்பார். நாடகமே எப்பேற்பட்ட நாடகம் தெரியுங்களா? நாடகத்தினுடைய சின்ன சுருக்கமான கதை. அதாவது கெட்டவங்க இருந்தா கடவுளுக்கு என்ன வேலை? அழிக்கிற வேலை. கெட்டவங்கள அழிக்கிறதா கடவுளுக்கு வேலை. ஒரு மனைவியோட தான் வாழணும். ஆமாம், என்னை மாதிரி ஐயோ நல்ல பையனாக இருக்கணும். ஆமாம், இன்னும் தம்பிக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா சாமி அழிச்சிரு அப்படிங்கிற கதை தான் இது. அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். கெட்டவங்களை அழிக்கிறது கடவுள் அப்படிங்கிறத கதை. அதனால வெடி வரைக்கும் அமைதியாக இருந்து பாருங்க. அந்த கெட்டவங்க யாரு, அழிக்கக்கூடிய கடவுள் யாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிறனால இசை அமைத்து இனிமையான பாடல்களை கருத்தாக பாடிகளை மயிலக்கூடிய எங்களது கள்ளிக்குடியை சேர்ந்த KM கருணாகரன் அவர்கள் இசை அமைத்து பாடல்களை வழங்குவார். எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே பாடுகிறேன் என்னுயிரே. எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே பாட்டெல்லாம் உனக்காக பாடுகிறேன் என்னுயிரே. எங்கே நான் வாழ்ந்தாலும்
கைதட்டுங்கம்மா, கைதட்டுங்க அண்ணே, கைதட்டுங்க. ஏன்னா அப்பதான் அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அருமையான இசை. இதற்கிணையாக மிருதங்கத்தை இசைத்து பல மாவட்டங்களில் பல சங்கங்களில் மிகச் சிறப்பான ஒரு மிருதங்க வித்வான் என்று பேரும் புகழும். இன்று வரைக்கும் ஒரு 30 வருடமாக இருப்பீங்களாண்ணே? 40 வருஷம் பாருங்க. 40 வருஷம் மிருதங்க வாசிக்கிறாருன்னா நான்லாம் இருக்கிறேன்னு நம்ம தெரியல. நன்றி. அருமையாக மதுரை சங்கத்தில் இருக்கும்போது என் மேலே ஒரு தனி பாசமாக இருக்கக்கூடிய எனது அன்பு அப்பா, நமது உள்ளூரை சேர்ந்த கலை நன்மணி, அரசாங்கத்திடத்திலே கலை நன்மணி விருதினை பெற்ற SL ராஜரத்னம் அவர்கள் இன்றும் சிறப்பான முறையிலே விருதுகளை சேர்த்து உங்களை மகிழ்விப்பார். நம்மளும் வாங்கியிருக்கல. ஹலோ. அருமை அருமை அருமை. தொல்லை வீட்டில் போனால் ஒரே தொல்லை தான். வீட்டில் என்ன தொல்லை? என்ன தொல்லை? ஒன்று நம்ம பெத்தது, இன்னொன்று நம்மளை பெத்தது. ஓஹோ. அப்புறம்
நம்ம பெத்துக்கிட்டது ஏகப்பட்ட தொல்லையா இருக்குது. இருக்கட்டும். அதனால இசைக்கிணையாக சரி சொல்லுங்க. அதாவது மிருதங்காரருக்கு புரியுற மாதிரி 2 கதை சொல்லிட்டு போவோம். ஆமா ஆமா. அதிகமா படிச்சிருப்பாங்க, ஊருக்குள்ள ஆட ஆரம்பிச்சிருவான். நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன், 2 டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க படித்த புஸ்தகமெல்லாம் அமைதியாக தான் இருக்கும். இவங்க ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு. அதே மாதிரியே ரொம்ப குடிச்சிருப்பாங்க. இப்போ ஆடினார் அண்ணன், அது மாதிரி ரொம்ப குடிச்சிட்டா ஆட ஆரம்பிச்சிருவார். ஆனால் அவர் குடிச்சு போட்ட பாட்டில் அமைதியாக தான் கிடக்கும், இவர் ஆடிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி பணம் அதிகமாக இருந்துன்னு வைங்க, ஆடிக்கிட்டு இருப்பாங்க. என்கிட்ட தான் பணம் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் அவர் சம்பாரிச்ச பணம் பூரா அமைதியாக தான் இருக்கு, எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் இவர் ஆடிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி எங்கேயாவது பணம் கிடந்துன்னு வைங்க, பணத்தை சுற்றி இருக்கிறவங்களாம் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா அடி ஆடணும் அப்படின்னு. ஆனால் பணம் அமைதியாக தான் இருக்கு. ஆனால் மிருதங்கரனுக்கு தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறது. நல்ல கண்ணே நிறையா சொல்லுவேன். அதனால் இங்கே மிகச்சிறப்பாக ஆல்ரோடு இசைத்து உங்களை மல்லிக்கூடிய ஆல்ரோடு மாஸ்டர் எங்களது வேல்முருகன் அவர்கள், கரூர் மாவட்டம். அடிக்கிறதா ட்ரம் செட்டுக்கு 10 பேர் சேர்ந்து வாசிப்பாங்க. நீ ஒரே ஆளை நொறுக்கி எடுக்கிறிய, ஆட்டு குடல வேலை செய்யுது. சரி சரி, சிறப்பு. இதுக்காக தாளத்தை சேர்த்து உங்களை மெல்லிக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த அருமையான ஒரு நடிகர் அமைப்பெல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய தம்பி, சின்ன வயசாக இருந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் இவர் தான் போடுறாரு. நாடகத்தில் புக் பண்ணி நாடகத்தில் போடுவார். அதனால் பரத்குமார் தாளம் இசைத்து உங்களை மகிழ்விப்பார். ஒரு 1/2 மணி நேரம் வாசிங்க. கம்முனு இதுக்கு பதிலாக நீ நாயனை வாசி பழகிக்க, ரொம்ப நேரம் வாசிப்பீல. அருமையான எங்களது இசையமைப்பு. இதற்கிணையாக எங்களுக்கு அருமையான ஒளிவொலி நிலையத்தை சிறப்பாக அமைத்துள்ள ஒளி அமைப்பு ரியா ரேடியோஸ். ரியா அருமையா புது ஆர் சுரேஷ், நம்ம இன்சிலே அவருக்கு வந்திருக்குப்பா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டும் கேட்ட தம்பி ஓர்வாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டும் கேட்ட தம்பி ஓர்வாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினிலே நான் இருக்கேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக. அருமையான ஒளிவொலி அமைப்பு ரியா ரேடியோஸ் உரிமையாளர் ஆபரேட்டர் அனைவருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நாடகத்தை வைத்த அன்பு நெஞ்சங்கள் சார்பாக நன்றி தெரிவித்து நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அருமையான நோட்டீஸ் அன்பளிப்பளித்துள்ள ராஜகுமார் சண்முகவள்ளி உள்ளூரை சேர்ந்த இனங்கநேரையைச் சேர்ந்த ராஜகுமார் சண்முகவள்ளி குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நாடகத்தின் அமைப்பாளர் மிக சிறப்பாக நாடகத்தை அமைத்துள்ள ஹார்மோனிய சக்கரவர்த்தி நாடக ஆசிரியருமாகிய வாத்தியார் எம் புளியங்குளத்தைச் சேர்ந்த ஜி.கே. சந்திரன் அப்பா அவர்களுக்கும் மிகச் சிறப்பாக இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய நமது கலை நன்மணி விருதினை பெற்ற இனங்கநேரி உள்ளூரைச் சேர்ந்த எஸ்.எல். ராஜரத்னம்
அவர்களுக்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் இன்று போல் என்றும் இருக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகத்தினை ஆரம்பிக்கின்றோம். நாடகத்திற்கு நமது நாகலிங்க சேர்வை வகைரா மற்றும் மற்றும் கிராம பொதுமக்கள் இளங்கநேரி அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அண்ணா யூடியூப் சேனல் பேர் என்னென்ன? மாயக்குளம் மாயக்குளம் மாதவன் மாயகுலம் மாதவன். ஆஹா, நிறைய பார்த்துருக்கோமே. அவரே வந்திருக்காரா? நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப அவர் தான் ஆரம்பிச்சு விட்டவரா? நிறைய பார்த்துருக்கோம்னே, உங்க நேம் வந்திருக்கு, பார்த்துருக்கேன். நன்றி. எங்களையும் அதே மாதிரியே இருக்க வாழ்க்கையில ஆமா தூக்கி விடுங்க. அதனால நன்றி தெரிவிச்சு நாடகத்தை ஆரம்பிக்கிட்டோம். பாருங்க, இந்த பப்புனு வேஷம் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஆசையா இருந்து ரொம்ப நாளா. இந்த மாடு பசுமாடு வாங்கி அதுல பாலை கறந்து நான் ஒரு பால்காரனா மாறி வீட்டுக்கு பால் கொண்டே கொடுத்து பொழைச்சிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். சரி, கதை சொல்றேன். எனக்கு ஒரு பசுமாடு வாங்கலான்னு ஊருக்குள்ள போனேன். என் பேரு கோவிந்தன். ஆமாண்ணே, என் பேர் கோவிந்தன். நான் போய் பசுமாடு வாங்கலான்னு ஊருக்குள்ள போய் கேட்க ஒருத்தர் ஒரு 50 மாடு வச்சிருந்தாரு. சரி, அவர்கிட்ட போய் அண்ணே வணக்கண்ணே அப்படின்னேன். அவரு பேரும் கோவிந்தன். மாடு விற்கிறவர் பேரு கோவிந்தன், வாங்குற பேரு கோவிந்தன். மாடு வாங்க போறேன், என் பேரு கோவிந்தன். வாங்க கோவிந்தா தம்பி, வாங்க கோவிந்தா, என்ன வேணும் கோவிந்தா அப்படின்னாரு. அண்ணே கோவிந்தண்ணே, எனக்கு ஒரு நல்ல பசுமாடா கொடுங்க, நான் பால் கறந்து வீட்டுக்கு பால் சப்ளை பண்ணி பெரிய நல்ல ஒரு பணக்காரனா ஆகணும்னு ஆசை. சரி, உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு. உழைச்சு சம்பாதிக்கிறியா? அப்பனா இந்த மாட்டை பிடிச்சிக்க 50,000 ரூபா கொண்டுட்டு போ, மாட்டை கொண்டு போய் பொழைச்சுக்க அப்படின்னாரு. சரி, இந்த மாட்டோட பக்குவம் எல்லாம் சொல்லுங்க, எத்தனை லிட்டர் பால் கறக்க, காலையில எவ்வளவு சாயங்காலம் என்ன சொல்லுனே அப்படின்னு என்னை பார்த்து அவர் சொல்றாரு. தம்பி கோவிந்தா 50,000 ரூபாய் நீ பணம் கொடுத்துட்ட, இந்த பசுமாட்டை புடிச்சுக்க, காலையில 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா பொழைச்சுக்க, சரி, சாயங்காலம் 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா பொழைச்சுக்க. அக்கா அக்கா மதுஷல் அக்கா அக்கா முனியம்மக்கா அக்கா அக்கா காத்தாக்கா இங்க பாருங்க பாருங்க, நாங்க 6 மணிக்கு மேல ஓடி போயிருவோம், இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம். கொஞ்ச நேரம் எங்களையும் பாருங்களேன். நாளைக்கெல்லாம் நாங்க இங்க இருக்க போறோமா? சாமி நாடகம் பக்தி நாடகக்காரங்க நீங்க தான் இருப்பீங்க. அதனால கொஞ்சம் இங்கிட்டு குழந்தைக்கு விசிறி விடுங்க, இங்கிட்டு பாருங்க, எங்களை பாருங்க. அதனால ஏன்னா கதை சொல்றோமா இல்லையா, மக்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். டிவியா இருந்தா போட்டு விட்டு பேசாம இருக்கலாம். நம்ம பேசுறது வாயில சொல்றது. அதனால வந்து பசுமாடை கொடுக்கும் போது அவர் சொல்றாரு என்கிட்ட, எப்படி என்னை பார்த்து கோவிந்தா காலையில 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா பொழைச்சுக்க, சாயங்காலம் 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா பொழைச்சுக்க, நல்லா பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் வாங்கி மாட்டுக்கு கலந்து வை, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரிங்கண்ணே அப்படின்ட்டு மாட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து காலையில 10 லிட்டர் கேனை கழுவிட்டு போய் உட்காந்து 10 லிட்டர் கேனை கழுவி உட்காந்துட்டேன். பசுமாடு கிட்ட எப்படி பால் கறக்கிறேன் தெரியுமா? ஆனா நீ இந்த பசுமாட்டு காம்புக்கு பிறந்தவனாட்டவே இருக்க. அந்த பசுமாட்டை வாங்கினது கம்முன்னு உன்னைய வாங்கி இருக்கலாம். என்ன அதுக்கு 4 காம்பு இருக்கு, உன்னைய வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதனால அவர் அண்ணன் சொன்ன மாதிரியே 10 லிட்டர் கறந்துருச்சுப்பா. சரி, அப்படியே சந்தோஷமா எந்திரிச்சல்ல, இந்த பசுமாடு பின்னாடி காலில் தட்டி விட்டு எல்லா பாலும் கொட்டி போச்சுப்பா. என்னடா இது, காலையில 10 லிட்டர் பாலையும் கொட்டி விட்டுருச்சு, இனிமேல் சாயங்காலம் தான் கறக்க முடியும். அப்படி சாயங்காலம் அதே கேனை கழுவிட்டு போய் பசுமாட்டு கிட்ட உட்காந்து மறுபடி பால் கறந்தேன். 10 லிட்டரு கறந்துருச்சு, எந்திரிச்சு சந்தோஷமா. இந்த பசுமாடு மறுபடியும் அதே மாதிரியே தட்டி விட்டு எல்லா பாலும் கொட்டி போச்சு. கோவம் வந்துருச்சு எனக்கு. இதுக்கு மேல இந்த மாட்டை வச்சிருக்கப்படாது, கொண்டுட்டு போயிட்டு பிடிச்சி கொண்டு போய் அண்ணா இந்த மாட்டை வச்சுட்டேன் 50,000 ரூபாய் பணத்தை கொடுங்க அப்படின்னு. உடனே அவரு கோவிந்தா ஏன் கோவிந்தா இப்படி கோவப்படுற அப்படின்னாரு. ஓ மாடு வேணாமியா, காலையிலையும் கொட்டிருச்சு 10 லிட்டர், சாயங்காலம் கொட்டிருச்சு, ஏன் 50,000 ரூபாய் பணத்தை கூடியா, நான் வேற தொழில் வச்சு பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு. உடனே அவரு கோவிந்தா உங்ககிட்ட மாடு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொல்லி? காலையில 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா, ஆமா, சாயங்காலம் 10 லிட்டர் கறக்கும் கோவிந்தா, இனிமேல அப்ப 50,000 ரூபாய் பணம் கோவிந்தா, அப்ப என் வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வரணும் லட்சியம் கோவிந்தா, அப்ப என் பணம் எல்லாம் கோவிந்தா 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 கோவிந்தா. இப்படித்தான் வாழ்க்கைய நல்லா திருடாம கொள்ளையடிக்காம கொலை பண்ணாம ரவுடித்தனம் பண்ணாம நேர்மையா சம்பாதிக்கலான்னு ஒரு மாட்டை வாங்கினா இப்படி கோவிந்தா கோவிந்தான்னு போனா எப்படி முன்னுக்கு வர எப்படி நல்லா இருக்க முடியுமா?
சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. சரி, இதுதான் விட ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு ஆசை. எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி நானும் ஒரு கல்யாணம் பண்ணேன். ஏப்பா என்ன பைலன்ஸ் வைக்க போறியா? என்ன 100 நாள் வேலைக்கு அனுப்ப போறேன்? நான் ஒரு கல்யாணம். நான் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு என்ன இரும்பியா செஞ்சு வச்சிருக்கேன்? ஆமாம்மா. இருக்கிறதே சரி பண்ண முடியல. ஆமா. நான் ஒரு கல்யாணம் பண்ணேன். சரி. என் மனைவி இருக்காளே, ஆஹா ஆஹா ஆஹா, அவளை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அப்ப சொல்லாத. அவ்வளவு நல்ல பிள்ளை. இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா எல்லா வகையிலும் என் பொண்டாட்டி சூப்பர் தான். ஒரே ஒரு வகையில ரொம்ப. அது என்னப்பா ஒரே வகை? அவளுக்கு சமைக்க தெரியாது. இதெல்லாம் ஒரு சொல்லலாமா? நீங்க சொல்லிருவீங்க ஈஸியா. குடும்பம் நடத்துறவங்க எனக்கெல்லாம் தெரியும். ஏன்னா சமைக்க தெரியணுமா இல்லையா? என் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாது. நம்ம பொண்டாட்டிக்கு அறுவை கட்டவனே, அறுவை கட்டவனே. ஏப்பா நம்ம ஊரு. ஆமா சொல்லலாம் சொல்லலாம். நம்ம கோயில் சொல்லலாம் சொல்லலாம். ஆமா. பொண்டாட்டி மட்டும் நம்ம பொண்டாட்டி சொல்லப்படாது. உங்க பொண்டாட்டினே. ஓம் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி. ஆமா. என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. ஆமா. இப்போ என் பொண்டாட்டிக்கு சமைக்க தெரியாது. சரி சரி, நான் கேட்டேன், ஏன்டி என்ன தாண்டி உனக்கு தெரியும்? ஏன்டி உன்னை வேற என் தலையில கட்டி வச்சுட்டாங்க, நான் உனக்கு தாலியை கட்டிட்டேன், நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது, உனக்கு என்ன தெரியும் சொல்லு புள்ள அப்படின்னு கேட்டேன். ஏங்க எனக்கு இந்த சமைக்க, இந்த சாம்பார் வைக்க, கறி குழம்புலாம் எனக்கு வைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம், உப்புமா செய்வேன். உப்புமா உப்புமா கிண்டி வைப்பேன் அப்படின்னா. சரி, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு போய் மல்லிகை கடையில் போய் பலசர கடையில் 1 கிலோ ரவை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. ரவை வாங்கிட்டு வாங்க. ரவை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நான் ரவையில் செய்வேன். ஏப்பா பகலில் பட்னி கிடப்பேன். யாரியா ரவையில உப்புமா செய்வா. நான் 1 கிலோ ரவை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். உப்புமா கிண்டி வச்சா. காலையில் சாப்பிட்டேன். மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் போட்டு வேலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். சாயங்காலம் வந்து அதே உப்புமா தான் கொடுத்தா, அதையும் சாப்பிட்டேன். மறாவது நாள் சமைக்க சொன்னேன், மறுபடியும் உப்புமா தான் கிண்டி வச்சா. என்னடி அப்படின்னு, எனக்கு அதுதாயா தெரியும் அப்படின்னா. ஏடா பெரிய விஷயமா போச்சு, இனிமேல் என்ன செய்யலாம்? சரி, மறாவது நாள் காலையிலையும் உப்புமா, மத்தியானம் ராத்திரி அதே தான். சரி பார்த்தேன், இந்த 1 வாரம் வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கி நேராக ஒரு சமையல் புஸ்தகம் வாங்கி இவ கையில் கொடுத்து சமைக்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி வாரானோடனே சம்பளத்தை வாங்கிட்டேன். சரி, வாங்கிட்டு டவுனுக்கு கூட்டி போயிட்டேன் பொண்டாட்டி. அங்கே போய் புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கையில் சம்பளம் இருந்துச்சுல்ல. சரி, 1 வாரமா உப்புமா தானே தின்ன 2 பேரும். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டலில் கூட்டிட்டு போய் மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நல்லா அப்படின்னு பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணும்ல. மனைவியை சந்தோஷப்படுத்தினாத்தான் நல்லா வாழ முடியும், நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு நான் என் மனைவி கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அந்த ஹோட்டல்னா சின்ன ஹோட்டல் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார்னா என்ன அர்த்தம்? 5 ஸ்டார் ஹோட்டல். பெரிய பெரிய கோடீஸ்வரன் படிச்சாளுக்கு தான் சாப்பிடக்கூடிய இடம். நான் என் மனைவியை கூட்டி போயிட்டேன். போய் அங்கே போய் உட்காந்தோடனே அங்கேருந்து டேபிளுக்கு அவர் வந்தார், சர்வர். அண்ணன் இங்கே வாங்கினேன், கடையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் பேச மாட்டேன்ட்டார். ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுறவர் பேச மாட்டாங்க. இது மாதிரி ஒரு அட்டையை கொடுப்பாங்க, இப்படி ஒரு அட்டையை கொடுத்துருவாங்க. அது பேர் மினு கார்டு. அந்த கார்டை கொடுத்து அதில் எல்லா சாப்பாடும் எழுதியிருப்பாங்க. நம்ம படித்து பார்த்து ஒரு பேனாவில் டிக் பண்ணோம்னா கொண்டாடுவாங்க. நம்ம ஊர் ஹோட்டலேட்ட சொல்ல மாட்டாங்க, இட்லி ஊத்தாப்பா வடை தோசைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வாங்கி பார்த்தோன்னே நான் பேனா வாங்கி ஒரு குத்து மதிப்பா எல்லாமே இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்குது. நான் படிச்சிருக்கிறதே ஏலாப்பூ. அதனால பேனா வாங்கி இப்படி டிக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அண்ணன் அங்கிருந்து வந்தார். வந்து பார்த்துட்டு ப்ளீஸ் வெயிட், ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டாந்துறேன் தம்பின்னு உள்ளே போயிட்டார். அவர் எங்கே போயிட்டாரு? உள்ள சமையல் ரூம் போயிட்டார். போதா பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றேன்? பிரியாணி சாப்பிட்றேன். என்ன பிரியாணி? ஆட்டு பிரியாணி. இங்கிட்ட ஒருத்தர் சாப்பிட்றேன் கோழி பிரியாணி. அவங்கள பார்க்க எனக்கு எச்சு ஊறுது. ஏன்? நான் 1 வாரமா உப்புமா தின்னு போய் மிரண்டு போய் வந்திருக்கிறேன் ஹோட்டலுக்கு. அவன் சாப்பிட்றியா என்ன பிரியாணி? ஆட்டு பிரியாணி. இவன் கோழி பிரியாணி. எச்சியை முழுங்கி எனக்கு வாய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கடா போன ஆளை காணாமேன்னு பார்த்தேன். வந்துட்டார். அங்கிருந்து வந்தோடனே என்ன கொண்டாந்து வைக்கிறார், 2 கப்பில் இலையை போட்டு மூடி வச்சுட்டார். நானும் சந்தோஷமா ஆஹா கோழி பிரியாணி வந்துருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு, தம்பி எப்படி எடுத்தேன் தெரியுமா இலைய? ரொம்ப ஆர்வமா 1 வாரமா உப்புமா தின்ன கவலையில வந்துருச்சுடா பிரியாணின்னு திறந்து விட்டு குனிஞ்சு பார்க்கறேன். அதே உப்புமாவை தாயா கொண்டாந்து வச்சிருக்கேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. கேப்பா என்னப்பா உப்புமா வச்சிருக்கிறேன், என்னப்பா
விஷயம் அப்படின்னு. டேய் உங்ககிட்ட நான் கார்டு கொடுத்தல, அதை நீ படிச்சு பார்த்து நீ ரைட் போட வேண்டியதானே. ஏன்டா நீ உப்புமாவில் தான்டா ரைட் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னியா. ஆடா பாவிகளா, இங்கிலீஷ்ல தெரிஞ்சு தெரியல. இல்லை நம்ம கிரகம் ஒரு வாரமா வீட்டில் தின்னு இங்கேயும் வந்து உப்புமா தானா, சரி பரவாயில்ல கடை உப்புமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நானே முன்னாடி சாப்பிட்டுட்டே இருந்தேன். இந்த பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தான் கோழி பிரியாணி. அவன் என்ன பண்ண சாப்பிட்டு முடிச்சிட்டான். அவன் என்ன பண்ணுறான், சர்வரை கூப்பிட்டு அண்ணே எனக்கு ரிப்பீட், எனக்கு ஒரு ரிப்பீட் அப்படின்னா, எனக்கு போடுறேன் ஒரு ரிப்பீட் அப்படின்னா. அந்த ஆள் கடை கடன்னு உள்ள ஓடி போய் மறுபடியும் ஒரு கோழி பிரியாணி கொண்டாந்து வச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, ஓ கோழி பிரியாணி வேணும்னா இந்த ஹோட்டல்ல ரிப்பீட்னு கேட்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஒதுக்கி வேண்டி 2 உப்புமாவின் தள்ளி விட்டு, அண்ணே எனக்கு என் பொண்டாட்டிக்கு போடுனேன் 2 ரிப்பீட்னு மறந்துடாது அப்படின்னு அவர் கிடுகிடுன்னு உள்ள போய் மறுபடியும் 2 கப் எடுத்து இலையை மூடி கொண்டு வந்து வச்சாரு. ஆஹா பிரியாணி வந்துருச்சுடா அப்படின்ட்டு இலைய அப்படியே தூக்கிட்டு பாக்குற குனிஞ்சு மறுபடியும் உப்புமாவை தான் வச்சிருக்கேன். கோவம் வந்துருச்சு எனக்கு. இங்க வாயா ஐயா, அவன் ரிப்பீட்னு சொன்னா கோழி பிரியாணி வைக்கிற, நான் 2 ரிப்பீட் சொன்னேன் ஏன்டா மறுபடியும் உப்புமா வச்ச அப்படின்னு. டேய் ரிப்பீட்னா உனக்கு அர்த்தம் தெரியுமாடா அப்படின்னாரு. தெரியல பொண்ணு. டேய் ரிப்பீட்னா ஏற்கனவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை மறுபடியும் கேட்கறது. ரிப்பீட்னா மறுபடியும் கொண்டா. அவன் ஏற்கனவே சாப்பிட்டது கோழி பிரியாணி, அவன் ரிப்பீட்னா அவனுக்கு மறுபடியும் கோழி பிரியாணி. நீ ஏற்கனவே சாப்பிட்டது உப்புமா, நீ 2 ரிப்பீட்னு சொன்னா நான் உப்புமா தாண்டா வைப்பேன். இந்த உப்புமா சனியை நம்மளை விடாது போல இருக்கு அப்படின்ட்டு இனிமேல் இந்த ஹோட்டலே வேண்டாம், நமக்கு சமையல் புஸ்தகத்தை கொண்டுட்டு போய் பொண்டாட்டிக்கு காய்கறியை வாங்கி போட்டு சமைக்க சொல்லிடுவான் அப்படின்னு புஸ்தகத்தோட ஓடி போயிட்டேன். இந்த கதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தணும், நமக்கு தகுந்த மாதிரி பொண்டாட்டியை கட்டிக்கணும், அடுத்த பொண்டாட்டி மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரியே சில பேர் எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்கன்னு பெரிய பெரிய செல்லா வாங்கிக்குவாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் பெரிய செல்லு வாங்கிட்டியா, 22,000 ரூபா போட்டு நல்லா பெரிய அகலமா செல்லு எல்லாரும் வச்சிருக்காங்களா. அதுக்காக இவனு ஒன்ன வாங்கிக்கிட்டு என்ன பண்ண அமுக்கு தெரியாம பிடிச்சி அமுக்கி விட்டேன் பட்டனை. அதுல என்ன ஓடு தெரியுமா படம், அப்படி இது அவனுக்கு ஆஃப் பண்ண தெரியல. கொண்டுட்டு போய் ஒரு படிச்ச பையல்கிட்ட கொடுக்க அவன் பார்த்துட்டு ஏன்டா அறிவு கட்டப்பட, ஏடா இந்த படத்தை போட்டு தெருவுக்குள்ள பார்த்துட்டு போறிய ஊருக்குள்ள, எனக்கு தம்பி எனக்கு தெரியல தம்பி அப்படின்னு. ஏடா அப்ப தெரியுற மாதிரி பட்டன் செல்லு வாங்கிக்க வேண்டியதானே. போன் வந்தா பச்சை பட்டன் அமுக்கணும், அவங்க பேசி முடிச்சுட்டாங்கன்னா சிவப்பட்டன் அமுக்கிட்டு பொத்துக்கிட்டு உள்ள வைக்க வேண்டியதான்டா. உனக்கு எதுக்குடா பெரிய செல்லு அப்படின்னு கேட்ட மாதிரி இல்லாம நமக்கு என்ன படிப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கணும். ஆமா சரக்கு அடிச்சா கூட நம்மளால வீட்டுக்கு கரெக்டா போக முடிகிற அளவுக்கு தான் குடிக்கணும், டவுசர் இல்லாம கிடக்கிற மாதிரி குடிக்கப்படாது அப்படின்னு சிறப்பாக வாழணும். ஏன்னா பப்புனா போனா ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா நான் யாருக்கு அது மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. பீடி சிகரெட் குடிக்கூடாது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவங்களுக்கே தெரியும். தண்ணி அடிச்சா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. அதனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழ கற்றுக்கணும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில். அப்படிங்கிறனால யாருடைய அறிவும் நம்ம கேட்க தேவையே இல்லை, நமக்கே எல்லாம் தெரியும். அப்படிங்கிறனால சிறப்பாக வாழணும், சிந்தித்து கொண்டே வாழணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் ராஜாவா எனக்கு உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஏப்பா இந்த டான்ஸ்கார பாப்பா பேர் சொல்லவே இல்லையே, பொம்பளை பிள்ளைய கூட்டி வராம இங்கே என்ன வேலை, எத்தனை கோடி எத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க இந்த திருவிழா வைக்க. அதனால இங்கே டான்ஸராக யூடியூப்பை திறந்தா போதும், இனிமேல் அண்ணன் யூடியூப்பை திறந்தாலும் அந்த புள்ள தான் வெளியே வரும். அந்த மாதிரி இங்கே டான்ஸராக தோன்றி நடிக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சுமதி பிஎஸ் சுமதி காமிக் நீ தித்திக்கின்றதே மஞ்ச காட்டு மைனா நீ கொஞ்சி கொஞ்சி போனா திக்கி திக்கி தில்லில்லா கண்ணி வச்சு தூரிதானா கட்டி போட்டு தூரிதானா கப்பு கட்டு நீ அவளை கொண்டே வாரி தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்றதேனா திக்கி திக்கி தில்லில்லா காட்டு மைனா நீ கொஞ்சி கொஞ்சி போனா திக்கி திக்கி தில்லில்லா. என்ன காட்டுறது, அம்மா என்ன காட்டணும், மஞ்ச காட்டா, ஆமா வேற மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு பாடலை பாடி நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அருமையான நாடகம். நாடகத்தை வைத்த மரியாதைக்குரிய பிரார்த்தனையாக வைத்துள்ள அன்பு உள்ளங்கள் நமது VM
ராசுதேவர் எம்ஆர் பூமிநாதன் முத்துலட்சுமி குடும்பத்தார்களுக்கு நமது ஐயாவுடைய முனிப்பசாமி அருள் பெற்று மகமாயி அருள் பெற்று கருப்பணசாமி அருள் பெற்று குடும்பம் பாலாறு செல்வமாக சீரோடு சிறப்போடு பல கோடி 100 ஆண்டுகள் சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி நன்றி. இந்த வணக்கம் வணக்கம். இந்த பாடலை வந்து இப்போ பாட சொல்லி எங்கள் அம்மாவே என்னை கேட்டிருக்குது, இந்த பாட்டை பாடுறா அப்படின்னு. தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து அக்கம்மா இனக்கநேரி என் பழனி சுசி தம்பி அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். இனக்கநேரி என் முருகன் சங்கீதா அவர்கள் தம்பி அருண் அவர்களுக்கு 1000 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். ஹலோ. இனக்கநேரி என் மணிகண்டன் அங்காள ஈஸ்வரி தம்பி அவர்களுக்கு 2000 அன்பளிப்பு அளிக்கிறார்கள். ஹலோ. இனக்கநேரி முனியாண்டி தவமணி அவர்கள் தம்பி அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறார்கள். நோட்டீஸ் அன்பளிப்பு ராம்குமார் சண்முகவல்லி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நன்றி. நோட்டீஸ் அன்பளிப்பு ராம்குமார் சண்முகவல்லி. சார்பு வைக்கணும், பேச கட் பண்ணிடுறது எல்லாத்துக்கும். பேஸ் மைக் மட்டும்தான் பேஸ். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக
அறிந்ததில்லை, தாயாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டும் கேட்ட தம்பி ஓர் வாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி. கல்லாத வயதினிலே நான் இருக்கேன் அவளை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பானி இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் ஏதமேனும் தம்பி உள்ளோம், அண்ணன் என வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும், அண்ணன் என வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட மனதினிலே ஒரு நாளும் துயரமில்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கண்ட சொந்தமடா. ரோஜாவில் இதழ்களை போல் தீராத வாசமடா, ரோஜாவில் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாறு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக.